வெல்கம் பேக் டு மென்மினிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இன்னொரு லஞ்ச் மெனு ரெசிபி. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தட்டைப்பயிர் வச்சு புளி குழம்பு தான். தட்டைப்பயிறு காரமணி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது ஓவர் நைட் ஊற வச்சு கூட செய்யலாம். திடீர்னு இது செய்யணுன்றதுனால இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கிறேன். வறுத்துட்டு கழுவிட்டு இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 80% மட்டும் குக் ஆகணும் கொட்டை. அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வெங்காயம் பூண்டெல்லாம் ரொம்ப சுருங்கி வதக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்திருக்கேன். ஏன்னா புளி கொஞ்சம் கம்மி போட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுப்பேன் நான். தக்காளியும் லைட்டாக தோல் சுருங்கி வந்த உடனேயும் மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இதில் தேங்காய் கம்மியாக போட்டுக்கிட்டு நம்ம வேக வைக்கிற கொட்டை சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க. அது இன்னும் நல்ல திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. கொஞ்சம் போல் புளி சேர்த்துக்கிட்டு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான இந்த மசாலா பொருளெல்லாம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டோம்னாலே அந்த சூட்லேயே இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடும். வாசனை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்யும் போது புளிக்குழம்பு. சூடு ஆறின உடனேயும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இது அரைக்கும் போது நம்ம ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. துவையிலெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், கொட்டை இந்த அளவுக்கு ஒரு 80% 80% வெந்திருந்தால் போதும் நமக்கு. முழுசாக வெந்துட்டால் நம்ம திருப்பி குழம்புல சேர்க்கும் போது கரைஞ்சி போயிடும், டேஸ்ட்டே இருக்காது. இன்றைக்கி புளிக்குழம்புக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரே இதில் சேர்க்கும் போது வேகிறதுக்கு ஒரே டைம் எடுத்துக்கும். இது 2 புளிக்குழம்புக்கு போடும்போது சூப்பராக இருக்கும் புளிக்குழம்பு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு கடுகெல்லாம் வெடித்த உடனேயும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வதங்கினா குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் கழுவி சேர்த்துக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலையே சேர்த்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். ஏற்கனவே வதக்கி இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் வதக்கணும்னா சீக்கிரமாக குழம்பு கொதிச்சிடும். அந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கொட்டையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ காய், இந்த மசாலா, கொட்டை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேகும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா கொதிக்கிறதுக்குள்ளே இன்னும் கெட்டியாகிடும். எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட கொதிக்கணும். கொஞ்சம் இருக்கிற அந்த மசாலா வாசனை போகணும். காய் வேகணும். நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்பு பார்த்தோம்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு நமக்கு சாப்பாடும் ரெடி ஆகிட்டே இருக்குது. குழம்பு பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொட்டையும் கூட நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கக்கூடாது கொட்டை. நமக்கு சூடான சாதமும் ரெடி, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே புளிக்குழம்புக்கு நமக்கு எந்த பொரியல் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஆம்லேட் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, மிளகாத்தூள், மெழுகுத்தூள் சேர்த்து ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வத்தல் இருந்தால் அதுவும் சூப்பராக இருக்கும் நமக்கு புளிக்குழம்புக்கு. வத்தலும் ரெடி பண்ணிக்கிட்டேன்.
அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதம், நம்ம மசாலா வறுத்து அரைச்சி சேர்த்த தட்டைப்பயிர் குழம்பு, ஆம்லேட், தொட்டுக்கிறதுக்கு அப்பளம். நம்ம லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்குழம்பு. இந்த மாதிரி செய்யும் போது வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஹீட்டிங்.